معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. أما بعد. உலகை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உலகிற்காக அனுப்பப்பட்ட அனைத்து இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், குறிப்பாக இந்த ரஜுல் இஸ்லாம் மாணவர் மன்றத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இன்று நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கல்வியின் முக்கியத்துவம். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய காலகட்டம் என்பது மிகவும் ஒரு இக்கட்டான காலமாக இருக்கிறது. அனைத்திற்கும் போட்டி, அனைத்தும் பெருகிவிட்டது. முதலாவதாக செல்வம், தொழில், பணம், வேலை, இவ் அனைத்திற்கும் போட்டி. அதனால் கல்விக்கும் போட்டி. கல்வி முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அனைவரும் கல்விக்காக போட்டி போடுகிறார்கள். அதனால் கல்விக்கு குறை இல்லை. அதனால் கல்வியை பெருக்கிவிட்டார்கள். எவ்வாறு என்று சொன்னால், பிகாம், பிஏ என்ற இடத்தில் இப்பொழுது பிகாமுக்கு 8-10 துறைகள் வந்துவிட்டது. அதே போன்று பிஏ என்ற இடத்தில் 60+ துறைகள் வந்துவிட்டது. இது மட்டும் அல்லாமல் இதை போன்று எம்ஏ, அதற்கு கீழ் 1500 2000 வரை துறைகள் பெருகிவிட்டது. அனைவரும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வாறு என்று சொன்னால், இவெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு சிலர் பார்த்த மதம் கூறியது. அதையும் தாண்டி அவர்களெல்லாம் படித்து மேலே வந்துட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். உலகத்துல கல்வினா என்னன்னு தெரியாம இருந்தப்போ கல்வியை போதிச்சது இஸ்லாம் தான். ஆண்கள் மற்றும் கல்வி கத்துக்கும் போது பெண்களும் கல்வி கத்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் இஸ்லாம் தான். அப்ப பெண்களும் கல்வி கத்துக்கணும்னு சொன்னது இஸ்லாம் தான். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகத்துடைய நிலை இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா, 100ல் 20% யாருக்குமே படிக்க தெரியாது. 68.5% இருக்குது. அதே மாதிரி கல்வியை போதித்த இஸ்லாம் கல்வியில பின்தங்கினதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ஒரு மாணவன் இருக்கிறான், அவன் ஒரு கிளாஸ்ல பின்தங்கி இருக்கிறான். 2 காரணம் தான் இருக்கும். ஒண்ணு, அவனுக்கு அந்த கிளாஸ் புரிஞ்சிருக்காது, இல்லைன்னா அதை கவனிச்சிருக்க மாட்டான். அந்த மாதிரி இப்ப கல்வியில இஸ்லாம் பின்தங்கினது என்ன காரணம்னா, ஒண்ணு அல்லாஹ் மறந்தது, இன்னொன்னு குரானை மறந்தது. இந்த 2 காரணமா தான் இருக்கும். நம்ம எல்லாருமே எதையோ படிக்கிறோம். டிகிரி, பிகாம் படிக்கிறோம், பிஏ படிக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம், இன்ஜினியரிங், டாக்டர், ஐஏஎஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமா நம்ம படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம்? ஏன்னா இஸ்லாம் படின்னு சொல்லுது, அதனால படிக்கிறோம். குரான்ல முதல்ல இறக்கி வரப்பட்ட வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த வசனம் தான் குரான்ல முதல்ல இறக்கி வரப்பட்ட வசனமா இருக்கிறது. இந்த வசனத்துல இக்ரா என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைய முன் வச்சுதான் நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த வசனத்தை சமுதாயம் எப்படி எடுத்துக்குதுன்னா, சரியாவே புரிஞ்சுக்கல. இந்த வசனத்துல 2 இக்ரா இருக்குது. முதல்ல இருக்கிற இக்ராவை எல்லாருமே அலட்சியமா விட்டுறோம். 2வது இருக்கிற இக்ராவை கெட்டியமா பிடிச்சிக்கிறோம். முதல்ல இருக்கிற இக்ரால என்ன இருக்குன்னா, படி. இக்ரானா படி. முதல்ல இருக்க இக்ரால அல்லாஹையும், அல்லாவுடைய ஆற்றலையும், அல்லாவுடைய குதிரத்தையும் பத்தி படிக்கிறது தான் முதல்ல இருக்க இக்ரா. அதை படிச்சாதான் நம்ம யாருன்னு தெரிய முடியும். இந்த உலகத்துல நம்ம இறக்கி அருளப்பட்டதுக்கான நோக்கம் என்னன்னு புரிய முடியும். அதே மாதிரி 2வதா இருக்கிற இக்ரா, இதுல இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவனுக்கு தெரியாதது எல்லாம் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்றான். இதுல இந்த உலகத்திற்கு எல்லா விஷயமும் வந்துடும். பிகாம், பிஏ, பிஹெச்டி, டாக்டர், இன்ஜினியர், ஐஏஎஸ், இது எல்லாமே இதுல வந்துடும். இப்ப நம்ம எல்லாருமே இங்கதான் தப்பு செய்யறோம். படைத்த இறைவனை, அதாவது படைப்பாளனை அறியாம படைப்பினங்களை அறிய முயற்சி பண்றோம். இதுதான் இஸ்லாம் கத்துக்கிட்டோம்? நிச்சயமா இல்லை. முதல்ல படைத்த இறைவனை பற்றி அறிஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா படைப்பினங்களை பற்றி அறிய முயற்சி செய்யணும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.